Hey guys, how to become a game developer? 2026ல பாத்தீங்கன்னா இந்த கேம் டெவலப்மெண்ட்டோட மொத்த வேல்யூ வந்து 300+ பில்லியன் வந்து ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் வந்து ஆஃப் கோர்ஸ் மொபைல் யூசேஜ், பப்ஜி இந்த மாதிரி இருந்தாலுமே இந்த கேம் டெவலப்மெண்ட்ல இந்த அளவுக்கு ஒரு பூம் வரப்போறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். Facebook சொன்ன மாதிரி இந்த மெட்டாவர்ஸ் லான்ச் பண்ணதுனால இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேம் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டாக லிங்க்டின் லான்ச் பண்ண ஹை வேல்யூ ஜாப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாப் 10 பிளேஸ்ல கேம் டெவலப்மெண்ட்டும் இருக்கு. உங்களுக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கேம் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிட்டு ஒரு ஜாப் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லைக் நீங்களே ஒரு ஓன் கேம் டெவலப் பண்ணி அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்கள் கேமை லான்ச் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஆட் ரெவன்யூ அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்துட்டு உங்கள் கேமில் வந்துட்டு மார்க்கெட் சேல் பண்ணலாம். லைக் வந்து பப்ஜியில் ஸ்கின் வந்துட்டு சில காஸ்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண பிஸ்னஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேம் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண பிஸ்னஸை நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்க்ராச்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு கேம் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப் இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த கேம் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். திஸ் இஸ் abin, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். ஓகே, இப்போ கேம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும். இந்த கேம் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது லேர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் லேர்ன் பண்ணலாம். லைக் வந்துட்டு ஜாவா, சி++, இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஈவன் பைத்தானில் கூட நீங்கள் வந்து கேம் டெவலப் பண்ண முடியும் பை கேம் வச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான லாங்குவேஜ் வந்து கேம் டெவலப்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சி தான். ஏன்னா கேம் டெவலப்மெண்ட்டுக்கு லாங்குவேஜ் மட்டுமே பார்த்தாது, கேம் இன்ஜின் அப்படிங்கிறது தேவைப்படும். ரொம்ப பாப்புலரான கேம் இன்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி தான். நீங்கள் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் எடுத்து பார்த்தாலுமே யூனிட்டி பேஸ்ட் கேம் டெவலப்பர் அப்படின்னு தான் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால் நீங்கள் யூனிட்டி லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ யூனிட்டியில் நீங்கள் கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறது பெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணாலும் லேர்ன் பண்ணி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேம் இன்ஜினில் வந்து உங்களுடைய கேமை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எங்கே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கே நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே சி லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி, கால்குலஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படும். ஓகே, மேக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக செட்டே ஆகாது, ஸோ எனக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட் ஒத்து வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மேக்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில டாபிக்ஸ் இருக்குது. அந்த மேக்ஸ் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான கேம் ரூல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் அதை மட்டும் லேர்ன் பண்ணாலே போதும். ஸோ இந்த கேம் டெவலப்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ண மேக்ஸ் நீங்கள் எங்கே கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ருட்ரிக்யூஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க் நான் கீழே தரேன். அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கேம் டெவலப்மெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த பிளேலிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் லைக் 100+ வீடியோ இருக்குது. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே உங்களுக்கு கேம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும், லைக் லீனியர் அல்ஜிப்ரா அதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ஐடியாவுமே அந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ரீலெவலில் 2 கம்பெனிஸில் புதுசாக இப்போ வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீலெவல் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹையரிங் பிளாட்ஃபார்ம். உங்களுடைய ஜாப் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டாப் 100 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து உங்கள் ஜாப் எடுத்து தருவாங்க. இப்போ 2 கம்பெனியில் வந்து வேகன்சி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரீலெவலில். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா HT மீடியா. இதில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வந்துட்டு ஜாப் ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் 8 lakh and 15 lakh வரைக்கும் பேக்கேஜ் கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா yatra.com. இதில் என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பருக்கு வந்துருக்கு. இதுக்கு கொடுத்துருக்க பேக்கேஜ் வந்துட்டு 8 lakh and 14 lakh per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஜாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். ரீலெவலில் ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களோட ட்ரீம் ஜாப் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுவும் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் சரி, எந்த டிகிரி இல்லைனாலும் சரி, இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கில்லை இங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அண்ட் அதுக்கும் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அண்ட் ரீலெவல் இப்போ புதுசாக ஒரு டெஸ்ட் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 10 டெஸ்ட் வந்து ரீலெவலில் இருக்குது. இல்லை எந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். லைக் நான் டெக் ரோலுக்கு டெஸ்ட் இருக்குது, டெக் ரோலுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். இது வரைக்கும் ரீலெவல் 15 crore worth ஆஃப் ஜாப்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுதி 700+ மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கிடைக்கும், லைக் மேக் புக், ஐஃபோன், ஹூடிஸ் இந்த மாதிரி. அண்ட் இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து வெப்சைட்லேயே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ரீலெவல் மூலமாக நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ரீசென்ட்லி இன்னொரு பர்சனும் வந்து நான் முன்னாடி சொன்ன HT மீடியா அப்படிங்கிற கம்பெனியில் டெஸ்ட் எழுதி பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்த டெஸ்ட் ரீசெண்டாக தான் லான்ச் ஆனிச்சு. அந்த டெஸ்ட்டில் இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பிளேஸ் ஆகிட்டாங்க. அண்ட் இவர் எடுத்துருக்க ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ why are you waiting for? டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கெட் அ ஜாப் அண்ட் கிஃப்ட்ஸ் as well, and it's completely free.
ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், அதுக்கடுத்து வந்து இந்த ப்ரோக்ராமிங்க்கு தேவைப்படக்கூடிய மேக்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பேசிக்காக ஒரு 2D கேம் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன கேம் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். லைக் ஸ்னேக் கேம் கூட கிரியேட் பண்ணலாம். ஸ்னேக் கேம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த பட்டன் ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு சில கேம் இருக்கும் ஸ்னேக் கேம் சொல்லிட்டு. அந்த கேம் நீங்கள் சி ப்ரோக்ராமிங் அண்ட் தென் இந்த பேசிக் மேக்ஸ் வச்சு ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறதுக்கும் யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது. ஈவன் தமிழ்லேயே வந்துட்டு எப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்னேக் கேம் நம்ம சியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சில வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் கேம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சில விஷயங்களில் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. பட் அதை நீங்கள் ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த கோட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு லாஜிக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஒரு பேசிக்கான கேம் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய அவுட்புட்டை மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே ரியல் டைமில் அந்த கேமில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அதிகமாகும். அதனால் உங்களுடைய கோடு வந்து ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த 3 ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிட்டி லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு வந்து யூனிட்டி தெரிஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த யூனிட்டி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு யூனிட்டி அஃபிஷியலாக வந்து இபுக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இபுக் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு கூகுளில் யூனிட்டி இபுக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த புக்கோட PDF வரும். அந்த புக்கில் இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து 2D 3D இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூனிட்டி நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் யூனிட்டியை ஃபுல்லாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அகைன் ஒரு கேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த டைம் வந்து நீங்கள் யூனிட்டியை வச்சு அந்த கேமை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது வந்து ஒரு 2D கேமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 3D கேமாக இருந்தாலும் சரி. ஈவன் அந்த ஸ்னேக் கேமே நீங்கள் வந்துட்டு யூனிட்டியை வச்சு கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். இல்லைனா அந்த ஸ்னேக் கேமே நீங்கள் 3Dயில் கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சேம் கோடாக இருந்தாலுமே அதை நீங்கள் மல்டிபிள் வேஸில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஸ்கில் லெவலுங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இதுக்கடுத்து நீங்கள் அடிஷனலாக என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங். இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கேமரா இருக்கீங்க அப்படின்னா யூனிட்டிலேயே வந்து உங்களுக்கு நிறைய அசெட் இருக்கும், ஃப்ரீ அசெட்ஸ் நிறையவே இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கேமிங் கிரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு கேமை யூனிக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பேஸ் பண்ணிருக்கக்கூடிய சில கிராஃபிக் டிசைனிங் டூல் கற்றுக்கலாம். லைக் வந்து பிளெண்டர். ஸோ நீங்கள் பிளெண்டர் தெரிஞ்சு அதை நீங்கள் யூனிட்டி கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக் லெவலாக கேமை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான ப்ரொஃபைலை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். லைக் நீங்கள் ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ண என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் அடிஷனலாக தெரிஞ்சிருக்கு, அதில் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூஸுங்கிறது நிறையா வரும். இன்டர்வியூஸ் வந்தாலுமே அதை நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூ நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் கேம் டெவலப்மெண்ட் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே இன்டர்வியூ பேஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான வே எதுனா நீங்கள் மல்டிபிள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு 10 to 20 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு இன்டர்வியூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணணும். இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களோட இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்லேருந்து வீடியோ வேணும் அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ உங்கள் டவுட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும்னாலும் அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், abin official 2020. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.